tripeyes.com. யூஎஸ்லேருந்து வந்து வெளிநாடு போகிறீங்க, கூட ஒரு கம்பெனியன் இருந்தால் கொஞ்சம் சேஃபாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா வந்து அந்த கம்பெனியை சூஸ் பண்ணலாம். எல்லாருமே வந்து வெரிஃபைடு, ஸோ பயப்படவே வேண்டியதில்லை. சேஃபாக வந்து அவங்க கூட போய் நீங்கள் வந்து அரைவ் ஆகலாம். இல்லை வந்து ஒரு பொருள் வாங்கணும் யூஎஸில் சீப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ஒரு ஆளில் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்குள்ளே அவங்க வந்து உங்களுக்கு சீப்பாக அந்த ரேட்டுக்கே வந்து வாங்கி உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி வைக்கிறதுக்கு வந்து எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சிம்பிளான சர்வீசஸை இருந்தாலும் கிராஸ் வெரிஃபிகேஷன் பக்காவாக பண்ணி இந்த சைட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. உள்ளே போய் பாருங்கள், பார்த்துட்டு இப்போதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம தமிழர் நடத்துகிற ஒரு சைட் இது, ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். வணக்கம் சார். வணக்கம் சார். ஏன்னா நீங்கள்லாம் ஒரு வாழ்க்கையோட 90s கிட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் சார். நீங்கள்லாம் எப்படி இந்த பக்கம் தான் எப்படி உடம்பு வச்சுக்கணும் இன்னைக்கும் சார் ஜெய்ஹிந்த் போட்டா பார்க்குற ஒரு பெரும் கூட்டத்தில் நானும் ஒருத்தர் சார். அந்த அளவுக்கு நமக்குலாம் இது வந்து என்ன சொல்றது, பேட்ரியாட்டிசம் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்ததை விட அர்ஜுன் சார் படங்கள் தான் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். எங்க ஸ்கூல்ல வந்து எப்படின்னா சினிமா சாங்கே போடக்கூடாதுங்க. ரொம்ப ஒரு மாதிரி அத்தன்டிக் அந்த சாமியார் ஸ்கூல் சொல்லுவாங்க. அதுல அலோவ் பண்ண ஒரே சாங் இந்த ஜெய்ஹிந்த் பாட்டு, தாய்மணி பாட்டு மட்டும்தான் அலோவ்டு. சார் வெரி 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 ஹாப்பி டு மீட் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். எப்படி சார் அதை என்னன்னா படத்துக்கெல்லாம் முன்னாடி ஹவு டு யூ மெயின்டைன் த சேம்? இன்னும் 20 வருஷம் கழிச்சும் நீங்க இப்படிதான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி சார் மனசை ரொம்ப பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறீங்களா, இல்ல உடம்பு ஏதாவது பண்றீங்களா, மேஜிக் பண்றீங்களா? இல்லை சார், இவர் சொன்ன மாதிரி நான் ஆரம்பத்தில் 1978 ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு நினைவு தெரிஞ்ச ஒரு அட்லீஸ்ட் ஒரு 13 இயர்ஸ்லேயே வந்து என் ஃபாதர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர், ஒரு பயில்வானாக இருந்தார், இங்கிலீஷ் மாஸ்டராக இருந்தார். ஸோ அவர் ரொம்ப ஃபிசிக்கலி வெரி ஸ்ட்ராங் எங்கள் அப்பா. ஸோ அவரை பார்த்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம், ஜிம்முக்கு போகிறது, அவர் கூட பிறந்த சும்மா ஏதாவது தூக்குறது, இந்த மாதிரி தான் சின்ன வயசில். ஓகே. அதுக்கப்புறம் இந்த ப்ரூஸ்லி படம் பார்த்துட்டேன் 78. அப்போது கராட்டேக்கு ஜாயின் பண்ணேன். விகரஸ் ட்ரைனிங்கு அப்படி, ஏன்னா அந்த ஆள் அப்படி இன்ஸ்பயர் பண்ணார். ப்ரூஸ்லி பார்த்துட்டு அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டேன் நான். அப்படி அவர் ஐ திங்க் 16 இயர்ஸில் எடுத்த ஃபோட்டோ. அப்படியே பாலமாக உடம்பு, நம்ம 6 பேக்ஸ் எல்லாம் அவ்வளோ. ஆமாம், அந்த டைம்லேயே வந்து 6 பேக்ஸ் எந்த இதுவும் இல்லாமல் அந்த அப்படியே ஹேர் ஸ்டைல்லேருந்து எல்லாம் பார்த்தா அப்படியே ப்ரூஸ்லி மாதிரி தான். அந்த அளவுக்கு இன்ஸ்பிரேஷன் ப்ரூஸ்லி. ஸோ அப்போ பண்ணது தான் இப்போ கூட கொஞ்ச நாள் நான் பண்ணாமல் விட்டுட்டாலும் அது அப்படியே இருக்கும். அது இம்மிடியேட்டு தொப்பைக்கு பேரில் ஜாஸ்தி வராமல் அது பாட்டு கொஞ்சம் மெயின்டைன் ஆகும். ஸோ பேஸ் ஒரு ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அது அப்போ பண்ணது. அதுதான் நினைக்கிறேன். அகைன் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும், 4 பேர் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா தட் வில் ரியலி ஹெல்ப் யூ. ப்ளஸ் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத தாண்டி யாரையா கெடுக்கணும்னு நினைக்காம இருக்கிற எண்ணமே ரொம்ப பெரிய இன்னைக்கெல்லாம் ரொம்ப ரேரிட்டி ஆயிடுச்சு சார். ஸோ அண்ட் ரெகுலர் கொஞ்சம் எக்ஸசைஸு, ரைட் ஃபுட்டு. அப்போ கூட நாங்கள் நிறைய பாடி அப்யூஸ் பண்ணுறோம். ஸோ லேட் நைட்ஸ் அது இது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரும்போது சின்ன பார்ட்டிகள் அதெல்லாம் பண்ணுறோம். அது பண்ணி கொஞ்சம் இது ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இட் வில் டேக் கேர் அப்படிங்கிறது தான். பிரசன்னா ப்ரோ, ஃபார்ச்சுனேட்லி படம் பார்த்துட்டேன். ஒரு விஷயம் என்னென்னா கெமிஸ்ட்ரி. உங்கள் 2 பேர் வர சீன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வரும் சார் வர சீன்ஸ்லாம் இன்னமும் ஜாலியாக ஏதோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சிருக்கிற மாதிரி அவர் ஒரு விஷயம் ஓட்டுறாரு, உங்களைய நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்ட்டு ரொம்ப இந்த இன்டர்வியூ மாதிரியே ஜாலியாக பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டு சாரை மீட் பண்ணுறப்போ என்ன பெர்செப்ஷனோட மீட் பண்ணீங்க, அண்ட் படம் ப்ரோக்ரஸ் ஆகிறப்போ என்ன உங்களுக்கு பெர்செப்ஷன் இருந்துச்சு? எனக்கு மட்டும் இல்லை, இன்க்ளூடிங் டைரக்டர், ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எல்லாருக்குமே வந்து இவ்வளோ பெரிய ஆக்டரை ஹேண்டில் பண்ண போகிறோம், அது எப்படி நமக்குலாம் எவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருக்க போகுதுன்ற ஒரு பெரிய பயம், ஒரு கேள்விக்குறி எல்லார் மனசுலையுமே இருந்தது. அருண் வந்து ஃபஸ்ட்டு வில் பிரேக் த ஐஸ், கொஞ்சம் அர்ஜுன் சார் எல்லாரும் மீட் பண்ணிட்டா பெட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த பார்ட்டியில் கூட அவ்வளோ டக்குன்னு கம்ஃபர்ட்லாம் ஆக முடியல. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்குல்ல, நம்ம பெரிய இடத்துல வச்சு பார்க்குற ஒருத்தர்கிட்ட நம்ம ரொம்ப அசால்ட்டாக போய் உட்காந்து பேசிட மாட்டோம். ஆனால் ஷூட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரிஹர்சல்ஸ் டைம்லேயும் சரி, அதுக்கப்புறம் ஷூட்டிங் போதும் சரி, ஹி மேட் ஷுர் எவ்ரிபடி இஸ் கம்ஃபர்டபுள் அரவுண்ட் ஹிம். இன்னொன்று, நான் 150 படம் பண்ணிட்டேன், இவ்வளோ சக்ஸஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்ற விஷயத்துலாம் அவர் தோளில் தூக்கி போட்டுலாம் சுற்றுறதே கிடையாது. ரொம்ப இயல்பாக ரொம்ப சாதாரணமாக இருக்கிறது வந்து அவர்கிட்ட பார்த்து கற்றுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று, எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்கறதுக்கான ஒரு பெரிய அந்த ஒரு ஆட்டிடியூட் அவர்கிட்ட இருக்குது.
அடுத்தவங்க இடத்துக்குள்ளே போய் நுழைஞ்சு நான் பேர் வாங்கணும் அப்படிங்கிற இது இல்லை. எல்லாருக்குமான இடைவெளியை கொடுக்கணுங்கிற ரொம்ப ஒரு பெரிய தாராளமான மனசு அவர்கிட்ட இருக்குது. ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் அவருக்கு கீழே வேலை செஞ்ச ஒரு ஜூனியர் மாதிரி தான் ஆகிட்டோம் நானும் வரலட்சுமி. அண்ட் இன்னொன்று, படம் வந்து தமிழ் கன்னடா 2 லாங்குவேஜ்லேயும் ஷூட் பண்ணோம். எனக்கு சுத்தமாக கன்னடா தெரியாது. வரலட்சுமி ஒரு படமோ 2 படமோ தான் கன்னடத்தில் பண்ணியிருக்காங்க. பட் தமிழ் டைலாக்ஸ் தான் அப்படியே கன்னடத்தில் பேச போகிறோம்னாலும் தெரியாத ஒரு மொழி பேசுகிறோன்றது இருக்குல்ல. அப்போ கூட சார் வந்து ரொம்ப அவரோட இதில் இறங்கி வந்து என் ஷார்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னு போய் அவர் ஈஸியாக உட்காந்துட்டா யாரும் அவர் ஏன்னு கேள்வி கேட்க போகிறதில்ல. ஆனால் வந்து நாங்கள் என்ன எஃபர்ட் போடுறோங்கிறதெல்லாம் பார்த்து தோளில் தட்டி கொடுத்து நல்லா பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் இது இப்படி சொல்லுங்கள் அப்படின்லாம் கூட இருந்து சப்போர்ட் பண்ணும்போது நமக்கே வந்து ஒரு ஈஸினஸ் ஒரு பீரியட் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் சொல்கிற அந்த ஆன்ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி வர்றதுக்கு முக்கியமான ரீசன் அவரே தான். நாங்கள் யாரும் எதுவுமே எஃபர்ட்லாம் போடல. அவர் கொடுத்த அந்த ஃப்ரீடம், அவர் கொடுத்த அந்த கம்ஃபர்ட் ஜோன் தான் அது எல்லாத்துக்குமே காரணமாக இருந்தது. சார், இது 150th ஃபிலிம், 150 அதான் 100 படம் இதெல்லாம் கேட்கும்போது இது ஒரு மாதிரி இருக்கு, ஒரு எம்பாரசிங். அதுதான் அவர்கிட்ட இன்னொரு பிடிச்ச எம்பாரசிங் இருக்கு. இது என்னன்னா எல்லாரும் வந்து நம்மளை பத்தி 4 பேர் புகழ்றதை கேட்கணும். அவருக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி நமக்கே தெரியும் அவர் அன்கம்ஃபர்டபுள் ஆகுறாரு அப்படின்னு அவரை பத்தி சொல்லும்போது. ஆனா சில விஷயம் சொல்ல வேண்டிய விஷயங்களை நம்ம சொல்லிதான் ஆகணும், பாராட்டியே தான் ஆகணும். அது சார் இல்ல சார், இந்த மேடையிலையும் நாங்க பாராட்டலைன்னா அப்புறம் அந்த காம்ப்ளிமெண்ட்ஸை அவருக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாது, ஒரு மாதிரி அப்படியே ஷை ஆயிடுவாரு. சார் எப்படி சார் ஹவு டு ரிமைன் ஹம்பிள்? ஏன்னா எனக்கு தெரியல சார், உங்களோட ஸ்டேஜில் நான் ஒரு 2% ரீச் பண்ணிட்டாலே நான் இது தெரியல எப்படி நான் ஆட்டிடியூடு மாறுன்ட்டு. ஹவு டு யூ ரிமைன் சோ ஹம்பிள்? தெரியாது சார், எனக்கு தெரியாது. அவர் அந்த சக்சஸ் அது எதையுமே அவர் தோல்ல தூக்கி வச்சுக்கிறது இல்லை. அதுதான் அவர் இவ்வளோ சிம்பிளா இவ்வளோ ஹியூமிலிட்டியோட இருக்கிறதுக்கு ரீசன் நினைக்கிறேன். இது முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது என்னன்றது மூவ் ஆன் ஆயிடுறாரு அவரு. ஓகே, 4 பேர் நம்மளை என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஒரு படம் பண்ணால் அதை இப்போ எப்படி அதை பற்றி எல்லாம் அவர் கவலையப்படுறதில்ல. whatever he is doing it to fullest of his sincerity. ஸோ அதுதான் அவரோட பெரிய அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம். இன்னும் நான் நிறைய சொல்லிட்டே இருப்பேன், அவர்கிட்ட அவ்வளோ விஷயம் இல்லை. அவர் நாங்கள் 2 பேரும் டாக் டீம் பண்ணிட்டோம். நாங்கள் 2 பேருமே உங்களை இன்டர்வியூ இப்படி இருக்கு ஆக்சுவலாக. ஓகே ஓகே. ஸோ திஸ் இஸ் யுவர் 150th ஃபிலிம், ஒரு பெரிய இது அண்ட் bilingual மூவி. சார் இப்போ வந்து நீங்கள் எதர் யூ வுட் ஹவ் டைரக்டட், நீங்களே எல்லாமே பார்த்துருக்கலாம். யூ வுட் ஹவ் டைரக்டட் இட், யூ வுட் ஹவ் ப்ரொடியூஸ்ட் இட், இது எல்லாமே யூ வுட் ஹவ் நீங்கள் ஏற்கனவே பண்ணி பெரிய சக்ஸஸ் பண்ண வருது. எதுக்கு சார் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஆக்டர் ஒரு டைரக்டர் இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு என்ன சார் எந்த ஒரு இதில் வந்து டிசைட் பண்ணீங்க சார்? இல்லை, பேசிக்கலி இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் மீட் பண்ணியிருந்தேன் டைரக்டர். அப்போ நான் வேற இன்னொரு மூடில் இருந்தேன். அப்போது இல்லை சார் அப்புறம் கேட்குறேன்னு சொல்லி நான் வேற டைரக்ஷனு கதை ஏதோ எழுதிட்டு இருந்த டைமு. ஸ்டார்டிங் வந்து போலீஸ் ஆஃபீஸர் இருந்தாலும் ஐயோ என்னடா மறுபடியும் போலீஸ் ஆஃபீஸர் நிறைய பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னொரு மீட்டிங் ஆச்சு. ஒரு தடவை கேளுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி கேட்டுக்கலாம், கேட்டு பார்க்கலாம். அப்படி தான் எனக்கு ஜென்டில்மேன் அப்படி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு கேட்க மாட்டேன், வேண்டாம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ புது சங்கர் நியூ ஃபேஸ். அப்போ கூட 4-5 தடவை அவர் கேட்டிருந்தார். அப்போ நான் ஒரு கோவத்தில் இருந்தேன், ஒரு வைராக்கியத்தில் இருந்தேன். சினிமாவில் வந்து சேவகன் படம் டைரக்ட் பண்ணேன். அப்போ தான் அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் அவுட்டு. ஸோ யாரும் வந்து ஹெல்ப் பண்ணல அப்படின்னு ஒரு கோவத்தில் இருந்தேன். திருப்பி நானே வீடு வாசல் விற்று அந்த படம் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணேன். படம் ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்ததுனால கொஞ்சம் சின்ன இது அந்த வெளியே படமே பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன். அப்புறம் கதை கேளுங்க, பிடிக்கலன்னா நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தார் சங்கர். சரி கேட்டு வேண்டான்னு சொல்லலான்னு சொன்னேன். அப்புறம் கேட்டதா வேண்டான்னு சொல்ல முடியல. அது சேம் திங் ஹேப்பன் இந்த படம் கூட. சரி போலீஸ் கேட்டுதா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது வேண்டான்னு சொல்ல முடியல. இல்லை அந்த அளவுக்குன்னா நீங்கள் படம் பார்த்தீங்க இல்லையா, அதில் வந்து ஆங்கிள்ஸ் நிறைய இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் என்ன பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு ஒரு வீக்காக ஒருத்தன் இருக்கிறார். இப்போ நம்ம சொல்ல முடியும் ஜனங்களுக்கு படம் பார்த்தது அவங்களுக்கு புரியுது. ஸோ அந்த ஆங்கிள்ஸு ஒரு ஃபேமிலி ஆங்கிள். அதுக்கப்புறம் அவனுக்கு இன்னொரு ஃபேமிலி போலீஸ் அப்படிங்கிறது இன்னொரு ஃபேமிலி இருக்குது, அங்கே எப்படி அவன் இருப்பான், இதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமாக இருந்தது. அண்ட் வே ஆஃப் ப்ரெசென்டிங் த கேரக்டரைசேஷன்ஸு, எஸ்பெஷலி உங்கள் 2 பேர் கேரக்டர் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிரசன்னா அவ்வளோ ஒரு கேஷுவலாக இருக்கும். 2 பேர் அவ்வளோ நேச்சுரலாக கேஷுவலாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாம் நிறைய இந்த விஷயங்களெல்லாம் எனக்கு ஒரு புதுசாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் பண்ணல, இந்த மாதிரி பண்ணல. போலீஸ் அப்படின்னா நார்மலாக ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கும், ஒரு கேரக்டர் மேலே தான் ஒரு ஃபோக்கஸ் இருக்கும்.
ஸோ இதெல்லாம் ஒரு டோட்டாலிட்டி நிறைய பில்லர்ஸ் இருந்த மாதிரி இருந்தது. இவர் ஒரு பில்லரு, அந்த பொண்ணு ஒரு பில்லரு, ஏன்னா நான் ஒரு பில்லரு, இந்த மாதிரி ஒரு நல்ல பில்லர்ஸ் மேலே ஒரு வீடு நின்ன மாதிரி இருந்தது ஒரு கதை. ஸோ தட்ஸ் த ரீசன் ஐ அக்செப்டட். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது 150வது படம்னு சொல்லி. ஸோ இட் ஹேப்பன். சச்சின் டெண்டுல்கர் வந்து ஸ்கோரை மனசுல வச்சுக்காத மாதிரி அவர் பாட்டுக்கு வந்து அது படம் முடிச்சிட்டோம். அப்புறம் திடீர்னு யாரோ சொல்லி தான் அவருக்கே தெரியும் இது 150th ஃபிலிமாப்பா அப்படின்னு அவர் சொல்லி தான் எங்களுக்கும் தெரியும். அவரோட 150th ஃபிலிம் எப்படி இருந்தாலும் நடந்திருக்கும் கண்டிப்பா. ஆனா இந்த படமா இருந்தது எங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நீங்க அதுல ஒரு பார்ட் அப்படிங்கிறது. சார் மொத்த அந்த ஃபிலிமுடைய டிரான்சிஷன் சுத்தமா கம்ப்ளீட்டா பார்த்தால் சார் நீங்க, அதாவது சினிமா அந்த குளோபலைசேஷன் இந்தியா ஆகி அதுக்கப்புறம் பெரிய படங்கள் வந்து பெருசா ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் டிஜிட்டல் வந்து இது மொத்த கதையுமே உங்களுக்கு தெரியும் சார். இந்த ப்ராக்ரஸில் சார் எது உண்மையாலுமே இந்த டிஜிட்டலில் எது அட்வான்டேஜ்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா ஃபிலிம் கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கீங்க, டிஜிட்டல் கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கீங்க. டிஜிட்டல் ரொம்ப அதாவது ஃபிலிம் மேக்கிங்க்கு வந்து ஒரு ஆடானாக இருக்கா இல்லை வந்து ஒரு மைனஸாக இருக்குங்களா? இல்லை சார், இது வந்து ஒரு அட்வான்ஸ் ஒரு ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது எப்போ நம்ம மைனஸ்ன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் ஒரு ரெவென்யூ அப்படின்னு பார்க்கும்போது கூட இன்றைக்கி இருக்க டிஜிட்டலில் ஒரு ப்ரொடியூசர் ஆஸ் எ ப்ரொடியூசர் நான் என்ன கேட்டிங்கன்னா நிறைய ரெவென்யூ இருக்குது, அவென்யூஸ் நிறைய இருக்குது, பணம் வர்றதுக்கு உண்டான அவென்யூஸ் நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் அதுங்கிறது வேறு விஷயம். ஸோ இந்த ஃபிலிம் மேக்கிங்லேயும் சரி, இப்போ நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி ஃபிலிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அப்படி பார்த்தா நிறைய இப்போ இதாகிடுச்சு, கண்டிப்பாக ஈஸியாகிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 230 ஃப்ரேம்ஸில் ஒரு ஷாட் எடுக்கணும்னு சொன்னால் முன்னாடி பயமாக இருக்கும் எங்களுக்கு. 400 ஃபீட்டு ஒரு மேக்சின் இருக்கும், ஒரு ஷாட்டு யோசிச்சு பாருங்களேன், அப்படின்னு ஓடும். அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து ஆக்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து 230 ஃப்ரேம்ஸ் போகணும். ஆக்ஷன் சொல்றதுக்குள்ளேயே அதுக்குள்ளே எவ்வளோ போயிருக்கும் தெரியுமா ஃபிலிமு. எங்களுக்கு அந்த மாதிரி தான் மைண்டில் இருக்கும், ஐயோ ஓடிட்டு இருக்கு, எப்போ டைரக்டர் ஆக்ஷன் சொல்கிறாரு, ஆக்ஷன் சொன்ன உடனே ஏதோ ஒன்று பண்ணுறோம், இம்மீடியட் கட் 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 கட்டுறேன் நிற்கும், அதுக்குள்ளே ஒரு மேக்சின் முடிஞ்சு போயிடும். ஸோ இப்போ அந்த மாதிரி கிடையாது. இப்போ இட் இஸ் லைக் சூப்பர். ஓகே, அகைன் அதே மாதிரி தான் இந்த ஹேபிட்டு இதெல்லாம் எடிட்டிங் எக்ஸ்ட்ராடனரி. நான் இதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணியிருக்கேன். நான் இந்த மூவாலெல்லாம் நான் எடிட் பண்ணியிருக்கேன். மூவாலா தெரியலையா உங்களுக்கு? அதாவது அது ஃபிசிக்கலாக வெட்டுறதா? ஃபிசிக்கலாக வெட்டுறது சின்ன இத்தனோண்டு இருக்கும் ஃப்ரேமு. சேவகன் மூவாலால் தான் பண்ணேன். ஓகே, வாவ். அப்படி போயிட்டு ட்ரோன்னு ஓடிட்டு இருக்கும், டக்குன்னு அப்படி நிறுத்தணும் இந்த ஃப்ரேமில். அங்கே அந்த ஃப்ரேமில் கரெக்டாக இது பண்ணிட்டு இது ஃபஸ்ட் மார்க்கு, திருப்பி ட்ரோன்னு ஓடும், இது ஒரு ஷார்ட்டு. ஓகே, இதெல்லாம் நம்ம மார்க்கிங் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் திருப்பி ஈவினிங் போனால் அந்த மார்க் பண்ணது வந்து எடிட் கட் பண்ணி ஒட்டி திருப்பி காட்டுவாங்க. ஸோ டிசால்வ் ஆன ஷார்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது, வேறு எதாவது எஃபெக்ட் பண்ணால் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஜஸ்ட் ஒரு வியூ தான் இப்படி இருக்கும், இங்கே டிசால்வ் பண்ணலாம் இப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மானிட்டரே இல்லையே, வித்தவுட் மானிட்டர் தான் நம்ம எப்படி வந்தோம்ன்றதெல்லாம் வந்து இப்போ எப்படி தெரியுமா இருக்கு. முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஒரே கல், மரத்தில் ஒரே மாங்காய், அடிச்சு மாங்காய் கீழே பண்ணணும். இப்போ ஏகப்பட்ட கல் இருக்கு, ஃபுல் மரம் பூரா மாங்காய் இருக்கு, ஒரு மாங்காய் தான் பண்ணணும். அந்த மாதிரி வசதிகள் அப்படி ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் அட்வான்டேஜ் ஒன்லி. நிறைய விஷயங்கள், இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ப்ரோக்ரஸ். இது எங்கேயும் மைனஸ் அப்படிங்கிறது எங்கேயும் தெரியல எனக்கு. தெரியலைங்க சார், எங்கேயும் தெரியல. இது உங்கள் வாயிலே கேட்கணும், பிரசன்னா ஆஸ் அன் ஆக்டர். ஏன்னா இவரோட ஜேர்னியும் பெருசு. நாங்கள் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து இது வரைக்கும் பார்க்கறது இஸ் எ ப்ராடிஜி. ஒரு சாதாரணமாக ஆக்டிங்குள்ளே வரல, ரொம்ப டேலண்ட் மூலமாக ப்ரூவ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஹி டிஸ்கவர்ட் ஹிம்செல்ஃப். இந்த படம் ஆஸ் அன் ஆக்டர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சு சார்? நான் இப்போ சொல்ல போகிறது வந்து எக்ஸாஜரேட் பண்ணி நான் சொல்ல தெரியாது எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ எக்ஸாஜரேஷனே கிடையாது. ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் நம்ம பார்க்கும்போது அவர் சொன்னார், எனக்கு 28 இருந்தது, அவருக்கு ஜாஸ்தி இருந்தது, அதனால் வந்து ஹி வாண்டட் டு. அஃப்கோர்ஸ் எஸ், ஹி டிட் இட். பேசுகிறது நிறைய பேருக்கு பேச தெரியும், பேசுகிறது இம்பார்ட்டன்ட் இல்லை சார், யூ ஹாவ் டு டூ இட் அண்ட் ஹி ஹஸ் டன் இட். 18 kg ஒரு படத்துக்காக குறைச்சி, த டெடிகேஷன் இஸ் சும்மா எல்லாராலையும் பண்ண முடியாது. அண்ட் அகேன் இஸ் எ வெரி ஸ்பான்டினியஸ் அண்ட் வெரி கேஷுவல் ஆக்டர். படம் பார்க்கும்போது தான் தெரியுது, நடிக்கும்போது கூட ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சுது, டப்பிங் அதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த கேஷுவல்னஸ் ஆஃப் ஆக்டிங்கு. 2 பேரும் தான் சரி, இவ்வளோ கேஷுவல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் சொல்கிறது எக்ஸாக்ட் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, ஹி செட்
நான் என்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சு பண்ணாரு. இப்போ எனக்கு ஆஃப்டர் சீயிங் ஹிம் நோ he has done so well. Again I'm taking him as inspiration. No, I'm telling you. I told you know I'm going to start my workout. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறேன். இன்னும் 2 நாள்ல ஸ்டார்ட் பண்ண போறேன். ஆல்ரெடி அதுக்கு என்னென்ன பண்ணணும் ரெஜிம் இதெல்லாம் பண்ணிட்டு திருப்பி வேற மாதிரி இன்னொன்று பண்ணணும்னு எனக்கு ஆசை வருது. எதுன்னா again I'm taking this as an inspiration. It's a fact. So அதுதான் சார் லைஃப். இட்ஸ் a cycle. இப்போ நம்மளை ஒருத்தர் இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறாங்க ரைட்டு, அப்புறம் நமக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது இல்லை. ஐ லேர்ன் சம்திங் ஃப்ரம் யூ, ஐ லேர்ன் சம்திங் ஃப்ரம் ஹிம். தேர்ஸ் so many things. என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் அப்டேட் பண்ணிக்கிறது தான் ஒரு நிலையாக நிற்கிறதுக்கு உண்டான ஒரு படிக்கட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் அகெயின் த சேம் திங். சீன் பாருங்கள், ஷோல்டர்ஸ் பாருங்கள், எல்லாம் டெல்ட். ஓகே நம்ம திருப்பி பண்ண முடியுமா, இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் எதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அண்ட் he has done a wonderful job பிக்சரில். ஒரு பேசிக்கலி இஸ் a ஹீரோ. இது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம். இந்த மாதிரி கேரக்டர்னா இட் இஸ் லைக் ஓகே 3 பேரும் அப்படியே போலீஸ் ஆஃபீஸர்ஸாக வரோம், ஒரு சபார்டினேட் கேரக்டர் அப்படிங்கிறது. அண்ட் தட்ஸ் அ வெரி நைஸ் இது கெஸ்டர். பட் அது தெரியுது, அது படத்தில் தெரியுது. இதே வேற யாரோ பண்ணியிருந்தாங்கன்னா அது வேற மாதிரி இருந்திருக்கும். ஒரு ஸ்டார் கேஸ்ட் வந்து இந்த லெவலில் அப்படி ஸ்டார் கேஸ்ட் வந்து அவங்க எல்லாம் அந்த கேரக்டர்ஸ் பண்ணும்போது தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர் கிடைச்சதே அதனால தான். வேற இன்னொரு யாரோ ஒரு புதுசாக யாராவது போட்டிருக்கலாம், பட் அது கிடைச்சிருக்காது இல்லையா. அதனுடைய ஒரு வேல்யூ இருக்கிற ஒரு ஆக்டர் இது பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் லைக் பேலன்சிங் அண்ட் இட் இஸ் லைக் வண்டர்ஃபுல். Prasanna brother, to receive an appreciation, a heartfelt appreciation from a person like him, எவ்வளோ ஜேர்னி இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கும். ஃப்ளாஷ்பேக் ஓடுதா? நிறைய ஓடுது. இன்னொன்று, ஒரு கண்ணை கட்டி விட்ட மாதிரி ஒரு காட்டில் எந்த பக்கம் போகிறது, ஏதோ ஒன்று பண்ணணும்னு தெரியுது. நான் அடுத்த லெவல் போகிறதுக்கு என்கிட்ட ஏதோ ஒன்று குறையா இருக்குது, அது என்னன்னு தெரியல. ஏன்னா என்ன படம் பண்ணாலும் நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு மட்டும் பாராட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நல்லா நடிக்கிறீங்கன்னு யாரான்னு சொன்னால் கோவம் வருது. அப்புறம் ஏன் அடுத்த லெவல் போகிறதுக்கு ஏதோ ஒன்று தடையாக இருக்குது, அது என்னங்கிறது தெரியாமல் அந்த கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கும்போது இதுதான் நீ கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு என்னை ரியலைஸ் பண்ண வச்சது அர்ஜுன் சார். அந்த ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது ஐ திங்க் அடுத்து வரப்போகிற படங்களில் இன்னும் அது ப்ராமினெண்ட்டாக தெரியும். பவர் பாண்டியிலே நிறைய பேர் அதை மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. திருட்டுப்பயலே 2 படம் வரும்போது இன்னும் நிறையா அதை பற்றி பேசுவாங்க. ஐ வாஸ் இன் பீக் ஆஃப் மை ஃபார்ம் வென் ஐ வாஸ் டூயிங் திருட்டுப்பயலே 2. ஸோ அந்த டைரக்ஷனை கரெக்டாக எனக்கு காமிச்சது அர்ஜுன் சார் தான். அவரை பார்த்ததுக்கப்புறம் தான் மேபி திஸ் இஸ் வாட் ஐம் லேக்கிங். இவர் மாதிரி ஒரு ஹீரோ ஆகணும்னு நான் நினச்சேன்னா அவர்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட இல்லை. அது என்னவா இருக்குன்னு யோசிக்கும் போது அந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், அதை நான் முதல்ல மாற்றிக்கணும்னு யோசிச்சு தான் ஒர்க் அவுட், வெயிட் லாஸ் அதெல்லாம் ஆரம்பித்தேன். அண்ட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு ஹிம். நான் இனிஷியலி ஐ ஹேட் மை இனிபிஷன்ஸ் அபவுட் டூயிங் நிபுணன். சார் சொன்ன மாதிரி ஹீரோவாக பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் யோசித்தேன். ஆனால் இந்த படம் ஒருவேளை நான் பண்ணாமல் இருந்தால் இதுதான் நான் என்கிட்ட கரெக்ட் பண்ணணுங்கிறது தெரியாமையே போயிருந்திருக்கும். எனக்கு அது என்னங்கிற கேள்வியே இன்னும் ஓடிட்டு இருந்திருக்கும். அந்த கேள்விக்கான பதிலில் எனக்கு காமிச்சது, கரெக்டான டைரக்ஷன் எனக்கு காமிச்சது அர்ஜுன் சார். அது அவருக்கே தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். பட் த ட்ரூத் இஸ் ஹீ இன்ஸ்பயர்ட் மீ ஃபார் தட். சார், திஸ் இஸ் யுவர் 150th மூவி. கம்ப்ளீட் ஆகி ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு சார்? அந்த ஹோல் டீம் வந்து இதுக்கு கரெக்டாக ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுச்சா? அண்ட் வாட் வாஸ் யுவர் ஃபீட்பேக் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி? ஏன்னா அவங்களுக்கும் வந்து இது ஒரு பெரிய ஜேர்னி சார். தே ஹவ் பீன் வித் யூ. இது சும்மா டிரான்சிஷன் இல்லை சார். ஏன்னா மெட்ராஸு நீங்கள் இதே ராதாகிருஷ்ணன் சாலை வந்து நீங்கள் எம்டியாக பார்த்துருப்பீங்க, பில்டிங்கே இல்லாமல் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. தென் ஆல்சோ யுவர் அ டாப் ஆக்டர். இப்போவும் அதே தான். அவங்களுடைய ஃபீட்பேக் என்னவா இருந்துச்சு சார்? ஃபேமிலி பேசிக்கலி இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸைட் ஆனேன். எப்போவும் எக்ஸைட் ஆகிறது இல்லை. இப்போ நாளைக்கு படம் ரிலீஸ் இல்லை, இதுக்கு முன்னாடி எக்ஸைட்மெண்ட்டே இல்லைங்க. எந்த படத்துக்கும் எக்ஸைட்மெண்ட் இல்லை. நான் டைரக்ட் பண்ண படத்துக்கும் எனக்கு எக்ஸைட்மெண்ட் இல்லை. என்னமோ தெரியாது, இந்த படம் ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது எனக்கு புதுசாக, என்னன்னு தெரியாது. ஜென்டில்மேன் படத்துக்கு எனக்கு வந்திருந்தது. ஸோ தட் கைண்ட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் ஐ ஹேவ் இன் திஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நேற்று எங்கள் மதர் படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு அரை மணி நேரம் பேசுகிறாங்க. எப்போவும் என் மதர் பேசுகிறதே கிடையாது. அரை மணி நேரம் பேசுகிறாங்க. படம் நீ பண்ண படங்கள்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் இது, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கே, பார்த்தா ரொம்ப
நல்லா இருக்கிற அப்படின்லாம் சொன்னாங்க. நம்ம தாடியெல்லாம் விட்டுருக்கு இல்லைடா அது கூட நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ் ஃபீலிங். ஒய்ஃபு அண்ட் டாட்டர் கூட ஷீ செட் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. தெரியாதுங்க, லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கு. சில நேரத்தில் இந்த மாதிரி எல்லாம் அப்ரிசியேஷன் கிடைக்கும்போது ஓகே. அண்ட் பேசிக்லி இட்ஸ் அ வெரி வெரி நைஸ் டீம். டோட்டாலிட்டி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு டீம், நல்ல டீம் இப்படி சொல்கிறேன்ல. சும்மா தான் ஒரு தடவை சொல்கிறோம் நம்மளாம் டீம் ஒர்க் பண்ணுறோம். உண்மையில் திஸ் அ டீம் ஒர்க்கு. எல்லாரும் இட்ஸ் எவ்ரிபடிஸ் கான்ட்ரிபியூஷன். இந்த கேரக்டர் இல்லைன்னா படம் இருக்காது, இந்த கேரக்டர் இல்லைன்னா படம் இல்லை. எல்லோரும் சேர்ந்தால் தான் இது ஒரு படம். அந்த நம்ம டைரக்டர் கூட ஹி ஹஸ் காட் திஸ் லிசனிங் இயர். இல்லை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே பண்ணிட போகிறோம். நாங்கள் என்ன இல்லை கேட்கலாம். சில நேரத்தில் இவர் என்ன சொல்லுவாங்க கேட்கலாம், அவன் கேட்கலாம். அதுக்கப்புறம் லெட் த டைரக்டர் டிசைட் ஃபார் ஹிம்செல்ஃப். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். பட் அந்த கேட்குற ஒரு இது இருக்கு இல்லையா, அது ஹெல்ப் டஸ். ஓகே நான் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, எனக்கு கொஞ்சம் இப்படி பண்ணலாமா, இது மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ இட் வாஸ் அ வெரி நைஸ் டீம். எஸ்பெஷலி சினிமாட்டோகிராஃபி அண்ட் ரீரெக்கார்டு, ஈவன் ஆர்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப. ஏன்னா ஆர்ட் டைரக்ஷன்ல வந்து நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப மைன்யூட் டீடைல்ஸ் நிறைய எக்ஸாக்ட்லி அது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா வந்திருந்தது. அது ஆர்ட் டைரக்ஷனுக்கு கூட டைரக்டருடைய ஹோம்ஒர்க் நல்ல ஹெல்ப்பாக இருந்தது. அவங்க வரும்போதே ஓகே ஃபஸ்ட்டு இந்த ஒரு கில்லிங் வந்து கான்செப்ட் இப்படி தான் இருக்கணும்னு அவங்க எல்லாம் பெயிண்ட் மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பிரிண்ட் அவுட் ஓகே ஐ வாண்ட் இது இங்கே வரணும், லைட்டிங் இப்படி இருக்கணும், லைட்டிங் கான்செப்ட் கூட கான்செப்டை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுடைய இது நல்லா இருந்தது, ஹோம்ஒர்க் நல்லா இருந்தது, பிளானிங் நல்லா இருந்தது. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். ப்ரொடியூசர்ஸ் ஃபென்டாபுலஸ். அஃப்கோர்ஸ் டைரக்டர் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். அவங்க வந்து வியாபார ரீதியில் சிந்திக்கவே இல்லை. ஐயோ ஓகே இது இன்னும் வியாபாரம் ஆகலை, இவ்வளோ தான் இதுக்கு செலவு பண்ணணும் அப்படியெல்லாம் யோசிக்காமல் ஃபஸ்ட்டு படமாக பண்ணிடலாம், நல்ல படம் பண்ணால் அதுக்கப்புறம் இதாகும் அப்படின்னு தைரியமாக பண்ணாங்க. அண்ட் டுடே எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே வந்து மக்கள் சொல்லிட்டாங்கன்னா இட் வில் பி ஃபேன்டாஸ்டிக். கண்டிப்பாக சொல்லுவாங்க சார். பிரசன்னா பிரதர், உங்களுக்கு இந்த கேரக்டர் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் தென் ஆடியன்ஸ் ஃபீட்பேக் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும்? எப்பவுமே ஒரு ஒரு நமக்கு கொடுக்குற வேலையை கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சிரத்தை எடுத்து நமக்கு முடிஞ்ச பெஸ்ட்டு பண்ணிடணும் அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணுறேன். கடவுள் புண்ணியத்தில் இது வரைக்கும் பண்ண ரோல்ஸ் எல்லாம் படங்கள் சுமாராக வந்திருந்தா கூட நான் பண்ண ரோல்ஸை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் I just need to congratulate you for the best actor award. Oh, thank you sir. Thank you. இந்த டேட்டா வந்தாலும் இல்லையா? ஓகே, உங்களுக்கு ஸ்டேட் அவார்ட். Yes, state award you got. வாழ்த்துக்கள். Thank you. நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது வந்திருக்கு. So it's எங்களுக்கு எல்லாம் இட்ஸ் லைக் டைம் டிராவல். என்ன பூஸ்ட் இட்ஸ் டெல்லிங் ஹிம் ஏய் நீ இதாப்பா. ஆமா, டேட்டா வந்தாலும் ஒரு பெரிய டைம்லி அவார்ட்னு சொல்லலாம். ஆமா, டைம்லி அவார்ட். யா. ஸோ இந்த ரோல் பொறுத்த வரைக்கும் அருண் முதலே சொன்ன ஒரு விஷயம், இந்த கேரக்டர் நான் எழுதும் போதே உன்னை மைண்டில் வச்சு தான் எழுதினேன். உன்னோட ஹியூமர் சென்ஸ் எனக்கு பிடிக்கும், உன்னோட சர்க்காசம் எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் அருணும் நிறையா பேசுவோம், ரெண்டு பேருக்குமே சாதாரணமாகவே நிறையா பேசுகிற படம். ஒரு பிரியாணி சீன் உண்டு, அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்னடா இவ்வளோ டென்ஷன்ல இப்படி ஒரு சீன் அப்படின்னு ஜோரா சிரிச்சுட்டு இருந்தது. யூ டோன்ட் நோ அதுக்கு ஓகே பிரியாணி அதெல்லாம் வந்து ரெண்டு பேரும் சும்மா பேசிட்டு இருக்கும்போது அந்த கார்ல உட்காந்து திடீர்னு ஒரு பாட்டு பாடி அச்சம் என்பது மடமையடா பிரியாணி தின்பதன் உரிமையடான்னு அங்க சும்மா ஸ்பாட்ல அப்படியே ஜாலியாக உடனே அதுக்கு கன்னடத்தில் ஒரு பாட்டு பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி நான் ப்ரொடியூசர்களை கூப்பிட்டு கன்னடம் தெரிஞ்சவங்களா கூப்பிட்டு அதுக்கு ஒரு பாட்டை பிடிச்சி அதையும் ஸ்பாட்ல பண்ணி. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நானும் அருணும் என்ஜாய் பண்ணுறது வந்து அந்த ஸ்பான்டேனிட்டி வந்து ரொம்ப ரெண்டு பேருக்குமே பிடிச்ச விஷயம். ஸோ அதனால எங்களோட ப்ளஸஸ் என்ன மைனஸ் என்னங்கிறது தெரியுன்றதுனால அருண் சொன்னார் இந்த ரோல் வந்து உன்னை மைண்டில் வச்சு தான் எழுதினேன், உன்னோட சர்க்காசம் உன்னோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அதெல்லாம் உனக்கு நேச்சுரலாக உனக்கு எப்படி இருக்கோ அதை நீ பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுதான் நான் பண்ணியிருக்கேன். ஐ எம் ஆல்சோ கியூரியஸ், ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரோல் நான் பண்ணதில்லை. இதை எப்படி ஆடியன்ஸ் என்ன காமெடின்னு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதி அதை நம்ம டெலிவர் பண்ணி சிரிக்க வைக்கிறது ஒரு விதத்தில் கஷ்டம்னா, ரொம்ப சப்ளைமாக இருக்கிற ஹியூமரை சொல்லி சிரிக்க வைக்கிறது இன்னொரு பெரிய கஷ்டம். ஸோ இது ஆடியன்ஸ் நல்லா ரிசீவ் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு இது கரெக்டாக ரீச் ஆகிடுச்சுன்னா அதோட பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்காது. ஸோ ஐ ஆல்சோ ஹோப் இதை எப்படி ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ண போகிறாங்கன்ற எதிர்பார்ப்பில் தான் நானும் இருக்கேன். வெறும் தமிழ் மட்டும் இல்லை, நீங்கள் கன்னடா டைலாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு கன்னடா பைஹார்ட் பண்ணி
தமிழ் எவ்வளோ லென்த் இருக்கோ அது அவ்வளவு கன்னடத்தில் ஃபுல் பேட் பண்ணி அப்படியே பேசியிருக்காரு கன்னடத்துலேயே. ஹி வாண்ட் டு டப் ஆக்சுவலி. டப்பிங் பண்ணுறது கூட ஐ வாஸ் ரெடி. அந்த அளவுக்கு ஹி வாஸ் டெடிகேட்டட் ஃபார் திஸ் மூவி. கன்னடா ஃபர்ஸ்ட் பிக்சர் இல்லை, ஃபுல் டைலாக்ஸுங்க 2 பேரும். எஸ்பெஷலி இவரு லைவ் சவுண்ட் எடுத்திருந்தா டப்பிங்கே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரி, மொழி பேசிட்டோம், பட் அந்தந்த மொழிக்கு உண்டான நுவான்சஸ் இருக்குல்ல, ஒரு சின்ன ஸ்லாங்ஸ் இருக்கு இல்லையா, அது டப்பிங் பண்ணும்போது கரெக்ட் பண்ணிடலாம் வச்சுங்களேன். பட் அது லிப் மூமெண்ட் கொடுக்கறதே பெரிய விஷயம். ட்ரூ தட் ஹி டிட் இட். பட் அது டப் பண்ண முடியல, ஏன்னா கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும், ஒரு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்தது. இன்னொன்று சில பல பிரச்சனைகள்னால கன்னட படத்தை தமிழ்நாட்டில் டப் பண்ண முடியாது, அங்கே போய் தான் டப் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ்லாம் இருந்தது. ஸோ டைரக்டர் ப்ரொடக்ஷன் சைட்லேயும் தே ஃபெல்ட் நல்லா அந்த மொழி தெரிஞ்சவங்க யாராவது டப் பண்ணிட்டாங்கன்னா பெட்டர் அப்படின்னு. நான் அந்த கன்னட படம் பார்க்கும்போது அதான் சொன்னேன், வாய்ஸ் மிஸ் பண்ண, என்னடா இது என்னமோ வேற ஏதோ வாய்ஸ் வருது அப்படின்னு. ரொம்ப நேரம் ஆச்சு டு கெட் அட்ஜஸ்டட் டு த வாய்ஸ். நீங்கள் அது ஆயுத பூஜையில் அந்த ஃபர்ஸ்ட் ஜீப்பை வந்து பறக்க விட்டுருப்பீங்க, நீங்க தான் முதல்ல அது பண்ணது. அதெல்லாம் கூட நான் சின்ன பையன்ல ஏன்னா இல்லை சார், அதுல என்னன்னா ஒரு கிட்டா ஒரு விகடன் படிக்கும்போது ஒரு ஆர்டிக்கல் வரும்போது, ஓ இது ஃபர்ஸ்ட் இவரு தான் பண்ணாரா, ஓகே. ஏன்னா அப்போ அது பெரிய விஷயம், அந்த ஜீப் அப்படி மேலே போறதுங்கிறது. அந்த படத்துல அந்த மாதிரி ஆஃப் பீட் படங்கள் சார், டு யூ ஹேவ் எனி ஐடியாஸ்? ஏன்னா you done pretty much everything. நீங்க எல்லா சக்சஸையும் பார்த்தாச்சு, you have seen all the heights. சம்பந்தமே இல்லாத ஒரு அர்ஜுனே தெரியாத ஒரு அந்த கேரக்டரே அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் பிரசனா கூட மேபி, ஏன்னா பிகாஸ் you gel. I would help. I really want to do something very very different. இந்த வருஷம் ரொம்ப versatile டிஃபரெண்டா பண்ணலாம்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கூட ஒரு கிரே ஷேட்ல ஒரு படம், இந்த விஷால் கூட ஒரு படம் பண்றேன், இரும்பு தெரியாது. தெலுங்குல ஒரு படம் பண்ணிருக்கேன், லைன்னு சொல்லிட்டு, LIA. ஓகே, அது கூட நெக்ஸ்ட் இப்போ ரிலீஸ் ஆக போகுது, ஆகஸ்ட் ரிலீஸ். நீங்க பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். நீங்க இந்த படத்தில் நீங்க பார்த்த மாதிரியே இருக்காது. that will be something very sophisticated, வேற மாதிரி இருக்கும் அது. அப்புறம் இன்னொரு படம் ஃபாதரா பண்றேன். ஓகே, அல்லு அர்ஜுன். ஸோ ஹீரோவாக பண்ணும்போது எல்லாம் கூட பண்ணலாம் அப்படிங்கிறத நான் நினச்சிட்டு இருக்கேன். இந்த வருஷம் ஷுட் பி சம்திங் வெர்சடைலாக இருக்கட்டும்னு சொல்லி. அண்ட் ஐ எம் என்ஜாயிங் தட். பிரசன்னா என்னைக்காவது நடிக்கும்போது இவர் பார்க்கும்போது தோணுதுண்டா, இவர் வயசில் இவர் மாதிரி இருந்துடணும் அப்படின்னு? கண்டிப்பாக இவர் மாதிரி, அதே ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் மட்டும் இல்லை. நான் தான் இப்போ வெளியே வேறு 2-3 இன்டர்வியூலாம் பேசும்போது கூட கேட்டாங்க, இன்றைக்கி இருக்கிற எந்த ஆக்டருக்கும் 150 படம்ன்ற அளவுக்கு லாஞ்சிவிட்டி கிடையாது. கண்டிப்பாக ஒரு 50 படமோ 60 படமோ பண்ணுறோன்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல இருக்கும்போது கூட அவ்வளோ அன்அஸ்யூமிங்காக அவ்வளோ ஹியூமிலிட்டியோடு இருக்க முடியுமான்றது தான் மிகப்பெரிய கேள்வி. இன்றைக்கி இருக்கிற சாரோட ஜென்ரேஷனில் இருந்த ஆக்டர்ஸ் முக்கால்வாசி பேர்கிட்ட அது இருக்குது. ரஜினி சாராக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையும் அவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த ஹியூமிலிட்டி விடாமல் இன்னும் அவங்க கிரவுண்டடாக இருக்காங்கன்றது வந்து பெரிய விஷயம். அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது. ஸோ சக்ஸஸ் தெரியாது, அது எப்படி இருக்குங்கிறது தெரியாது. ஆனால் அவரோட இடத்துல நம்ம வர டைமில் அவங்கள மாதிரியான அந்த ஹியூமிலிட்டி, அந்த சிம்பிளிசிட்டி, அந்த இன்னும் அந்த எளிமை, அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட பார்த்து ஆசைப்பட்ட விஷயம். ஏன்னா ஃபிசிக்கல் அது வந்து சொல்ல முடியாது. இப்போ ஒரு வெறியில் பண்ணுறோம், இன்னொரு 5 வருஷம் கழிச்சு அதே வெறி இருக்குமா தெரியாது. நமக்கு சாப்பிட விட மாட்டேங்க. இல்லை சார், சாப்பிட ரொம்ப ருசி பார்த்தாச்சு. உடம்பு எப்படி இருக்கும்னு இப்போ ருசி பார்த்துட்டாரு, விட மாட்டார் அவரு. இல்லை அது சார் சொல்ல விட மாட்டார். நான் லுக்கிங் குட் அப்படின்னு நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு வேற லெவலில் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. ஸோ திரும்ப பழைய லெவலுக்கு போக மாட்டோம், இருந்தாலும் எங்கேயாவது ஒரு லெத்தார்ஜி வரும்ல, நம்ம சரி ஓகே அப்படின்னு ஒரு பேக் சைட் போகிற ஒரு டைம் வரும்ல, அது கூட வந்தாலும் வரலாம். ஆனால் சார் மாதிரியான இன்ஸ்பிரேஷனல் கேரக்டர்ஸை பார்க்கும்போது அந்த அந்த ஈஸினஸ், அந்த சிம்பிளிசிட்டி, அதெல்லாம் விட்டுறக்கூடாதுன்றது மட்டும் மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றும் இல்லை சார் பார்க்கும்போது தோணுன ஒரு விஷயம். ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு விஷயம், படம் ஹிட் ஆகுது, எவ்வளோ நெக்ஸ்ட் பிக்சர் ஒரு ஐ மீன் வரும்போது ப்ரீவியஸ் பிக்சர் ஹிட்டாக அது என்ன ஒன்றும் கணக்கு இருக்காது. இப்போ நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறது தானே உண்மை. ஸோ இதுக்கு முன்னாடி நான் முதல் பண்ணேன், அது பண்ணேன், இது பண்ணேன்னு சொன்னால அதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி தான், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணேன், ப்ரீவியஸ் பிக்சர் அவுட்டா, அதுக்கப்புறம் அப்படியே நம்ம அப்படி இருப்போம் இல்லையா. ஹிட் ஆச்சுன்னு திருப்பி அங்கே வர்றோம், இதுதான் லைஃப். ஹிட் ஆச்சுன்னு சொன்ன உடனே நான் தான் இந்திரன், சந்திரன், தேவேந்திரன் நம்ம போயிட்டோன்னு வச்சிங்களேன்,
அங்கே தான் வி ஆர் லூசிங். தட் இஸ் த கான்செப்ட். அவ்வளோதான். அதுதான் அவர்கிட்ட இல்ல சார், நாம முதல்வன் கொடுத்தோம்னா அதோட ஆமா, இது கூட வந்து கேரண்டி படம் நல்லா போகுது, ஹிட்டாக போகுது. ஹிட் படத்தில் நாங்களும் எல்லாம் சேர்ந்து பண்ணோம், இதில் இருக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் சார் நினைக்கணும். ஒன்றே ஒன்று, ஒரு படத்தை வந்து ஒருத்தனால ஹிட் ஆகாது, ஒரு படம் ஒருத்தனால ஃபெயில்யூர் ஆகாது இல்லையா? கண்டிப்பாக. ஒரு படம் சரியாக ஓடலைன்னா என்னால் மட்டும் இல்லை சார். ஓகே, அதில் வந்து சரியாக ஏதோ ப்ரெசன்டேஷன் சரியாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை மழை வந்துருக்கலாம், மழையானால படம் ஓடாமல் இருக்கலாம், நிறைய ரீசன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா நான் மட்டும் கிடையாதுங்க, சின்ன சின்ன ஆளுங்க வேலை செஞ்சுருக்காங்க, அந்த ஆர்டிஸ்ட், இவங்க டெக்னீஷியன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ அதனால தான் ஹிட் ஆச்சுன்னு ரொம்ப சந்தோஷமும் வேண்டாம், போயிடுச்சுன்னா டோன்ட் வரி, நெக்ஸ்ட் கீப் கோயிங் அப்படிங்கிறது. இல்லை சார், we will learn. அதெல்லாம் தான் நம்ம we will learn from you. உண்மைதான் சொல்கிறேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பிரச்சனை, படம் நாளைக்கு தியேட்டர்ஸ் ஹிட்டாக போகுது. ஒரு ஆடியன்ஸாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அண்ட் ஜஸ்ட் அதை மட்டும் சொல்லி முடிச்சிருங்க. நிபுணன் ட்ரெய்லர்லாம் இப்போல்லாம் வந்து நாங்கள் சொல்லி எதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு போஸ்டர் பார்த்தாலே இந்த என்ன மாதிரி படம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஜட்ஜ் பண்ணிடுறீங்க. அந்த விதத்தில் நிபுணனோட டீசரும் போஸ்டர்ஸும் உங்களை ஏதோ ஒரு விதத்தில் இன்ட்ரீட் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறோம். ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், நானும் சரி, சாரும் சரி, பிரசாந்தும் சரி, சினிமா நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கிற ஒரே விஷயம், தியேட்டரில் வந்து படம் பாருங்கள் அப்படின்றது தான். கண்டிப்பாக தியேட்டரில் வந்து படம் பார்த்துட்டு இந்த படம் பார்த்துட்டு டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்கன்றதை மட்டும் நான் சொல்ல முடியும். நீங்கள் இதை எதிர்பார்த்து வாங்க, அதை எதிர்பார்த்து வாங்கலாம் நான் சொல்லலை. உங்களுக்கே தெரியும் இது என்ன மாதிரி படமாக இருக்குங்கிறத நீங்கள் ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க. தியேட்டரில் வந்து படம் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் சினிமாவை வாழ வைங்க, பைரசிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாதீங்க. இது எல்லா இன்டர்வியூலும் எல்லா நடிகர்களும் எல்லாரும் கேட்குற விஷயந்தான். சினிமாவில் இருக்கேன் நானும் இதை உங்ககிட்ட ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். அப்படி அதை தாண்டி பிரச்சனைகள்லாம் இருக்குது, படம் பார்க்க முடியாது, தியேட்டருக்கு வர முடியாதுன்னா பரவாயில்ல, சினிமா தான் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்ற போகுது. எங்களுக்கு அப்படி, ஆனால் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்ற போகிறது சினிமா மட்டும் இல்லை. ஆனால் இந்த தொழில் அழியாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப், பைரசிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாதீங்க, அது மட்டும் தான் நாங்கள் கேட்குறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். உங்களை எல்லாம் பார்த்ததே எனக்கு வந்து ஏதோ பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கு சார். இல்லை சார், யூ டோன்ட் நோ. ஏன்னா இல்லை, நீங்களும் வந்து இந்த துறைக்கு ஆரம்ப காலத்துலேருந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க நான் கேள்விப்பட்டேன். இட்ஸ் வண்டர்ஃபுல். நீங்கள் யூ ஹேட் அ விஷன், ஸோ தட்ஸ் த ரீசன் வை யூ ஆர் சிட்டிங் அண்ட் யூ ஹவ் அச்சீவ்ட் ஸோ மச். Definitely. So my hearty wishes to Thank you. you, sir. All that is best. தேங்க்யூ சார். இல்லை சார், நான் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்த்து, அது எஸ்பெஷலி உங்களை பார்த்துட்டு ஐ வில் பிகம் ஃபிட், ஐ வில் somehow lose weight. ஆல்ரெடி ஸ்டார்டட் சார், டெய்லி 5 கிலோமீட்டர். நீங்கள் சொல்லுங்க, உங்கள் இமெயில் ஐடி அனுப்புங்க, நான் ஒர்க் சார்ட் வேணும் அனுப்புறேன், என்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டு. போதும் சார், நீங்கள் சொன்னதே போதும் சார். எனக்கு இட்ஸ் சத்தியமாக சொல்கிறேன், ஐம் ரியலி இன்ஸ்பயர்ட் பை யூ. இப்படி இந்த வயசில் உங்களை மாதிரி இருந்துடணுன்ட்டு உள்ள ஓடிட்டே இருக்கு சார், எப்படியாவது ரெடி ஆயிடணும் அப்படின்ட்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் இன்ஸ்பைரிங். இது நமக்கு லைஃப்பில் நிறைய ஆசைகள் இருக்கும், என்னென்னமோ சாதிக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் ஹெல்த் பர்மிட் பண்ணணும் சார். இப்போ எனக்கு ஒரு 50 குதிரை வச்சு அப்படி ஒரு ஷார்ட் தரம் போடணுன்னு, ஆனால் எப்படிரா ஏறுறது, எப்படிரா உக்காடுறது அப்படிங்க இருந்ததுன்னா என்ன சார் பண்ணுவேன்னா, ஆசை மட்டும் நான் வச்சுக்கிட்டா முடியாது. ஸோ அதனால அந்த பயம்தான், அந்த பயத்தில் ஓடுறா தெல்றா, ஜிம்குள்ளே போயிட்டு பண்றா, ஏதாவது பண்றான். இல்ல, அது ஒரு 3 மாசம் பல்ல கடிச்சிட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம 3 மாசம் அதுக்கப்புறம் நமக்கு அது பழகிடும். நமக்கே வந்து நான் சூப்பரா வெயிட் குறைச்சிட்டீங்க அப்படின்னு ஒரு 4 பேர் சொல்லும்போது, வேற மாதிரி இருக்கீங்க அப்படின்னு 4 பேர் சொல்லும்போது, அது இன்னும் நமக்கு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஷர்ட் போட்டா உங்களுக்கே தெரிஞ்சிடும், யூ ஃபீல் ஃபிட். இங்க பாடியில ஃபிட் ஆச்சுன்னா மென்டல் ஃபிட் ஆயிரும். நம்ம பண்ணுங்க, விடாதீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் இன்டர்வியூல நீங்க 10-15 kg குறைக்கணும். தேங்க்யூ சார், கண்டிப்பா குறைச்சிட்டு வரேன் சார். தேங்க்யூ சார்.